ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நடேசன் ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா, இல்லாட்டி கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவனோட அம்மா இருந்துட்டு என்னை கொன்னே போட்டாலையும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் நான் போகிறதாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, வேணா உங்கள் காலில் கூட நான் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனோட காலில் விழுகிறாங்க. காலில் விழுந்தா நீ பண்ணது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேனா, இங்கே பாரு, மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிடும், அவங்க வரதுக்குள்ளே இந்த வீட்லேயே நீ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பையன் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான், அவனை விட்டுட்டு என்னால் எப்படி போய் தனியாக இருக்க முடியும், இங்கே பாருங்க, என்னாலலாம் எங்கேயும் போக முடியாதுங்க, என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலேயாவது இந்த வீட்டுக்கு நீ எந்த துரோகமும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சியன்னா மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம சேரன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு வந்ததுமே பல்லவனோட முகமே ரொம்ப சந்தோஷமாக மாறிடுச்சு. எப்படா அம்மா கிட்ட சேர்வோன்னு சொல்லிட்டு அவன் காலேஜ் கிளம்பி போயிருக்கான். அது மட்டும் இல்லை, இத்தனை நாளாக நானே எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவங்க என்னடனா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊருள்ள எல்லாருமே என் அம்மாங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்க தான் சொன்னாங்க. அதில் இப்போ ஒரு அம்மா உயிரோடு இருக்காங்க, என் அப்பா மேலே எந்த தப்பு இருக்காதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.